ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா கந்தரப்பம். காரைக்குடியிலேயே அதிகமான ஃபேமஸ். அங்கே போகிறவங்க யாரும் சாப்பிடாமல் வரமாட்டாங்க, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர. கந்தரப்பம் அதுக்கு தேவையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் பச்சரிசி, 2 ஸ்பூன் உளுந்து, 1/2 ஸ்பூன் வெந்தயம். நம்ம ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிறணும். தேவையான அளவு வெல்லம், கொஞ்சம் தேங்காய், ஒரு 3 ஏலக்காய். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லாமே ஒன்றா கொட்டி அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்கள், தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் போதும். இந்த அளவு நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. இது ஈஸியாக இருக்கும் சுடுறதுக்கு. ஒரு 5 மினிட்ஸ்லேயே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக ரெடி பண்ணிடலாம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கடாயில் ஆயில் விட்டுக்கலாம். அரைச்ச மாவில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி சேர்த்துட்டேன், சொல்லலை. உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட்டு. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு தான் மாவு நம்ம இதில் ஊற்றணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ மாவு ஊற்றிக்கலாம். ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. இங்கே பாருங்கள். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் எடுத்து இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆயில் நிறையா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அது கீழே அடி பிடிக்காமல் நல்லா மேலே எலும்பி வரும் புஷ்ஷுன்னு. இங்கே பாருங்கள், இதே மாதிரி நம்ம எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் சோடா உப்பெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க. நம்ம அரைச்சது மட்டும் போதும். அரிசி, வெல்லம், தேங்காய் பால், இது மட்டும்தான். அவ்வளோதாங்க, ரொம்பவே சுவையான கந்தரப்பம் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மாவை மட்டும் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டிங்கன்னா அரிசி, இதை செய்கிறது 5 நிமிஷம்தான். அதை அரைச்சி எடுத்துக்கிட்டால் நான் சொன்ன பதத்துக்கு ரொம்பவே ஈஸியாக கந்தரப்பம் செஞ்சு முடிச்சிடலாம். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்கும் செய்து கொடுங்க. ஈவினிங்கில் ஏதாவது நீங்கள் செய்யணும்னு தோணுச்சுன்னா யோசிக்கவே வேணாம், கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். உள்ள சாப்பிட ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.